நார்மலாக மார்பகம் வளர்றது, அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மார்பகம் சைஸ் அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸ்ட்ரஜனிக் சம்மந்தப்பட்டமான ஹார்மோன் நம்ம உடம்பில் இருக்கணும். குழந்தை கருவில் இருக்கும்போது ஆணாகோ பெண்ணாகோ எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஒய்னு நம்ம செப்பரேட் பண்ணும்போது அந்த ஆண் ஸ்ஒயின்னு இருக்கும்போது அந்த பெண் உறுப்புகள் ஃபார்ம் ஆகிற சர்டன் திங்ஸ் உள்வாங்குது. அவங்க டெவலப் ஆகும்போது மெச்சூரேஷன் ப்ராசஸில் அந்த ஆண் வெளிப்பாடுகள் மட்டும்தான் வெளியில் தெரியுது. இப்போ என்ன ஆகிறது, 8 வயசுலேருந்து 18 வயசு வரையும் தான் நம்மளோட ஆண் உறுப்புகளாக இருக்கட்டும் பெண் உறுப்புகளாக இருக்கட்டும் மேஜர் மெச்சூரேஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போ பெண்களாக இருந்தால் அவங்க மென்ஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஆண்களாக இருந்தால் அவங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகி ஹார்ட் வாய்ஸ் வருது, பியர்ட் க்ரோ ஆகுது, செஸ்ட் ஹேர் க்ரோத் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் அரௌண்ட் 8-9 இயர்ஸ் ஆரம்பித்து ஒரு 18 இயர்ஸ் வரையும் இது கண்டினியூ ஆகுது. இந்த பீரியடில் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானோ ஒரு ஃபீமேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் இதோட ஆதிக்கம் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி அந்த வெளிப்பாடுகள் தெரியும்.